ஷப்பப்பா என்ன வெயில். ஒரு இடத்துக்கு போக முடியுவா வர முடியுவா இந்த வெயிலுக்குள்ள? மண்டை எல்லாம் வெடிச்சிடும் போல. மறுமலை போ, பைய கொண்டு உள்ள வச்சுட்டு சோத்தை போட்டு கொண்டு வா. வயிறு என்ன பசியா இருக்கு. சரிங்க அத்தை, போட்டு கொண்டு வரேன். எப்பா பிப்ரவரி மாசமே வெயில் இந்த போடு போடுவோம்னா ஏப்ரல் மேலெல்லாம் எரிஞ்சிருவோம் போலயே. பேசாம 2-3 மாசத்துக்கு நல்லா குளிர்ச்சியான இடம் பார்த்து போனாலும் கொள்ளாம போல. எத்தை இந்தாங்க சோறு சாப்பிடுங்க. எத்தே உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன மறுமலை? எத்தே நமக்கு முன்னாடி தோட்டம் துறவுன்னு ஏக்கர் கணக்குல இருந்துச்சாம, உண்மையா? அட ஆமா மறுமலை, அதெல்லாம் தோட்டம் துறவுன்னு ஏக்கர் கணக்குல இஷ்டத்துக்கு கிடந்துச்சு. உங்க மாமனார் தான் சொல்ல சொல்ல கேட்காம எல்லாத்தையும் வித்து அழிச்சு ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டாரு. அது சரி, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? இல்லத்தே, அரசல் புரசலா என் காதுக்கு வந்து அதான் சரி என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கலாமேன்னு தான் கேட்டேன். சரிங்கத்தே, நீங்க சோறு சாப்பிடுங்க. எம் 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 நீயும் சோத்தை போட்டு வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதானே மறுமலை? ஏன் இப்படி பார்த்துட்டு நிக்கா? இல்லத்தே, எனக்கு இப்ப வயிறு பசிக்கல, நான் புறவு சாப்பிடுவேன். அப்படியா? சரி மறுமலை, எதுக்கு இப்ப இப்படி நின்னுகிட்டே இருக்கா? சோபால இடம் தான் இருக்குல்ல, உட்கார வேண்டியதானே? சரிங்க அத்தை. எத்தை வீட்டுல சும்மா இருந்தே போர் அடிக்கு, நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கிடலாமா? போட்டியில நீங்க ஜெயிச்சா நான் உங்களுக்கு 500 ரூபா தருவேன், நான் ஜெயிச்சா நீங்க எனக்கு 500 ரூபா தருவேன். எப்படி, சம்மதமா? என்னம்மா நீ போட்டி கிட்டியெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னத்தை பைசா தரணுடனே யோசிக்கிறிய பத்தியலா? உங்கள்கிட்ட இல்லாத பணமா? ஒரு 500 ரூபா தானத்தை? போட்டிக்கு ஓகே சொல்லுங்க. சரி சரி, என்ன போட்டி? இருங்கத்தை சொல்றேன். எத்தை இதான் போட்டி, எப்படி ஓகே தானே? ஓகே தான் மறுமொழி, இருந்தாலும் என்னத்தை இருந்தாலும் ஓகே தான், அவ்வளவுதான், போட்டி தொடங்கியாச்சு. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. எத்தை சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், உங்க பையன் வராரு, நான் உள்ள போறேன், நீங்க சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. சரி மறுமொழி. எம் 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 எம். என்னம்மா சாப்பிட்டியலா? ஆமா முனை, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். அப்படியா, சரிம்மா. சின்ன பொண்ணு வயிறு பசிக்கு சோத்தை போட்டு கொண்டு வா. என்னங்க, உங்களுக்கு ரூமுக்குள்ள 2 சட்டை எடுத்து வச்சிருக்கேன். அந்த 2 சட்டையும் நான் செலக்ட் பண்ணனா உங்க அம்மா செலக்ட் பண்ணாவளான்னு கரெக்டா எடுத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் என்னை சோறு தருவேன். அட என்ன சின்ன பொண்ணு, சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் செய்யலாம், முதல்ல சோத்தை கொண்டு வா. அதெல்லாம் முடியாதுங்க, நீங்க முதல்ல எடுத்து சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் சோறு கொண்டு வருவேன். சரி, அப்ப சட்டை இங்க கொண்டு வரலாம்ல? ஆமல, உன் பொண்டாட்டி நீ சொன்ன உடனே அப்படியே சாடி வாடி வந்து வேலையை செஞ்சிருவா. எனக்கு வேலை இருக்குங்க, என்னால இப்ப எடுத்துட்டு வர முடியாது, நீங்களே எடுத்துடுங்க. சோ என்னடா இது சோதனையா இருக்கு. பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்ன உடனே வாடி சாடிலாம் போறான். எப்படி எல்லாம் இவனை வளர்த்துறப்பேன். எல்லாம் விதி. என்னங்க, ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, எடுத்தாச்சு. 2 சட்டையில எந்த சட்டை நான் செலக்ட் பண்ணது, எந்த சட்டை உங்க அம்மா செலக்ட் பண்ணதுன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். வேட்டி சட்டை சின்ன பொண்ணு தான் செலக்ட் பண்ணிருப்பா. சின்ன பொண்ணு தான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தா, உங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்தோம்னா வேட்டி சட்டை தான் எடுத்து தருவேன். சின்ன பொண்ணு, இந்த வேட்டி சட்டை நீ செலக்ட் பண்ணதானே? என்னம்மா கரெக்டா சொல்லிட்டேனா? சரிங்க, 2வது சட்டை யாரு செலக்ட் பண்ணதுன்னு சொல்லுங்க. வேட்டி சட்டை சின்ன பொண்ணு செலக்ட் பண்ணான்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு மூஞ்சே சரியில்லை. அப்போ இந்த 2வது சட்டையும் சின்ன பொண்ணு தான் செலக்ட் பண்ணிருப்பா, அம்மா செலக்ட் பண்ணிருக்க மாட்டாவ. இப்ப பாருமா எப்படி கரெக்டா கண்டுபிடிக்க. நீ சின்ன பொண்ணு, இந்த சட்டையும் நீ தான் செலக்ட் பண்ணிருக்கா, சரிதானே? எப்படிமா கரெக்டா சொல்லிட்டேனா? என்னல சொல்லுங்க. ஏமா 2 சட்டையும் உன்ன நல்லாவே இல்லம்மா, அதான் சின்ன பொண்ணு தான் செலக்ட் பண்ணிருப்பா. 2 ட்ரெஸ்ஸையும் நான் தான் செலக்ட் பண்ணது, அது தெரியுமா உனக்கு? உங்க 2 பேரு சண்டையில நான் தான் பலிக்கடாவா? எப்ப பார்த்தாலும் உங்க 2 பேருக்கு இதே வேலையா போச்சு. எத்தே போட்டியில நான் தான் ஜெயிச்சேன், 500 ரூபா தாங்க. என்னது போட்டியா? அட ஆமாங்க, இந்த 2 ட்ரெஸ்ஸையும் அத்தை தான் செலக்ட் பண்ணாவ. அதை நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கு தான் நாங்க போட்டி வச்சுக்கிட்டோம். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அத்தை ஜெயிச்சிருவாவ, நான் அத்தைக்கு 500 ரூபா கொடுக்கணும். நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கலன்னா போட்டியில நான் ஜெயிச்சிருவேன், அப்ப அத்தை எனக்கு 500 ரூபா தரணும். நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கல, அப்ப நான் தானே ஜெயிச்சேன், அதான் அத்தைட்ட 500 ரூபா கேட்கேன். அதெல்லாம் என்கிட்ட ரூபா இல்ல, ஒத்த பைசாவும் தர முடியாது. எத்தே போட்டியில நான் ஜெயிச்சிருக்கேன், மரியாதையா பேசின பணத்தை தந்துருங்க, இல்லன்னா நான் பொல்லாதவளா மாறிடுவேன் பாத்துடுங்க. தர முடியாது டி, தரலன்னா என்ன செய்வா நீ? என்ன செய்வேனா? வீட்டுல சோறு பொங்க மாட்டேன், கறி வைக்க மாட்டேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். நீங்க தான் அப்புறம் எல்லாத்துக்கும் ரூபா கொடுக்கணும் பாத்துடுங்க. என்ன டி மிரட்டி பாக்குறியோ? நீ ஆர்டர் பண்ணினா உங்ககிட்ட தானே வந்து ரூபா கேட்பானு, நான் ஏன் தரணும்? நான் உங்க பேரை போட்டுல ஆர்டர் பண்ணுவேன், அப்ப உங்ககிட்ட தானே வந்து ரூபாய் கேட்பானுவேன். தினமும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுனா மாசம் 20,000-30,000 செலவாயிருமே, அதுக்கு பேசாம 500 ரூபாய் கொடுத்துடலாம். சரி சரி, உள்ளவா ரூபாய் எடுத்து தரேன். நல்ல மருமவா, 2 பேருக்கு இடையில நம்ம தலை தான் கடந்து உருளும்.